அப்புறமா கபிலன் ஓட்டு போட போயிருந்தான். போட்டா நாம் தமிழ் கட்சிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு சீசனே கிளாஸ்ல மிஸ் பண்ணிட்டு போனதால பெண்டிங் நாளைக்கு முடிச்சிருவான். ஆனா டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம இன்ஸ்டியூட்ல சீசனே 10 to 12 பேட்ச் வந்து போயின்னு இருக்கு. கரெக்டா ஃபண்டமெண்டல் முடிச்சிருக்காங்க. நாங்க எப்பவுமே ஃபண்டமெண்டல் முடிஞ்சவொடனே கையோட ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். தியரி டெஸ்ட் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உள்ள பேட்ச் பசங்களா இருக்காங்க, ஜாலியா இருப்பாங்க ஒரு சில பேர்லாம். அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு அவங்க என்னென்ன டெஸ்ட் முடிச்சிருக்காங்க, என்ன முடிக்கலன்றதை பார்க்கணும். உள்ள போயிட்டு பொறுமையா என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரெல்லாம் முடிச்சிருக்காங்கன்றதை கோத்ரூ பண்ணிக்கலாம். சரி, ஸோ இப்போதைக்கு இவங்க தான் என்னோட சிசிஎன்ஏ 10 to 12 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே என்ன முடிச்சிருக்காங்கன்னா கரண்டா ஃபண்டமெண்டல் முடிச்சிருக்காங்க. இது யாரோட டெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷா. பாஷா எப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சிங்க? ஸோ நேற்று வந்து ஈவினிங் சிசிஎன்ஏவோட டெஸ்ட் முடிச்சாச்சு. சண்முகம் இது சண்முகோட ஃபண்டமெண்டல் டெஸ்ட் அவர் எழுதியிருக்காரு. தென் அதுக்கப்புறமா பர்மிஷன் ஒரு நாள். வீரா நல்லா டாப் லெவல் ஸ்டூடெண்ட். இது வீராவோட டெஸ்ட். வீராவோட டெஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டா. அஷ்ரஃப் டெஸ்ட். ஓகே, இது அஷ்ரஃபோட டெஸ்ட். அதுக்கப்புறமா நந்தீஷ் என்ன சொன்னாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிருவான். ஓகேவா. கௌதம், இது கௌதமோட ஃபண்டமெண்டல் டெஸ்ட். இது அப்புறமா தனுஷோட ஃபண்டமெண்டல் டெஸ்ட். அப்புறமா கபிலன் ஓட்டு போட போயிருந்தான். போட்டா நாம் தமிழ் கட்சிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு சீசனே கிளாஸ்ல மிஸ் பண்ணிட்டு போனதால பெண்டிங் நாளைக்கு முடிச்சிருவான். ஆனா டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் முடிக்க தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் பிளேஸ் ஆக முடியும்.